பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. ஓய்வு பெறும் அக்னி வீரர்களுக்கு தங்கள் மாநிலங்களில் உள்ள அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என குஜராத், ஒடிசா உள்ளிட்ட 6 மாநிலங்கள் அறிவித்துள்ளன. பாதுகாப்புத்துறையின் முப்படைகளிலும் இளைஞர்களை சேர்க்கும் அக்னிபத் திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் அக்னி வீரர்களாக சேரும் இளைஞர்கள் 4 ஆண்டுகள் பணியில் இருப்பார்கள் என்றும், பிறகு அவர்களில் 25% பேர் தகுதியின் அடிப்படையில் இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும், எஞ்சிய 75% பேர் பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. மக்களவைத் தேர்தலுக்கு முன் காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத் திட்டத்தை ரத்து செய்வோம் என வாக்குறுதி கொடுத்தது. இந்த சூழலில் கார்கில் போரில் பாகிஸ்தானை இந்தியா வென்றதன் 25வது ஆண்டு விழா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு ஓய்வு பெறும் அக்னி வீரர்களுக்கு தங்கள் மாநிலங்களில் அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என பாஜக ஆளும் குஜராத், ஒடிசா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ் ஆகிய 6 மாநிலங்கள் அறிவித்துள்ளன. ஆயுதம் தாங்கிய போலீஸ் மற்றும் மாநில ரிசர்வ் போலீஸ் படை ஆட்சேர்ப்பில் அக்னி வீரர்களுக்கு தனது அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்று குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் அறிவித்துள்ளார். மாநிலத்தின் சீருடை பணிகளில் அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு மற்றும் 5 ஆண்டுகள் வயது தளர்வு வழங்கப்படும் என்று ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். நாட்டுக்கு சேவை செய்து திரும்பும் அக்னி வீரர்களுக்கு உத்தரப்பிரதேச காவல்துறை மற்றும் PAC படைகளில் சேர மதிப்பெண் வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் வன காவலர்களுக்கான ஆட்சேர்ப்புகளில் அக்னி வீரர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று முதல்வர் விஷ்ணு தியோ சாய் தெரிவித்துள்ளார். மேலும் அக்னி வீரர்களுக்கு நிலையான இடஒதுக்கீடு வழங்க தேவையான வழிகாட்டுதல்களை மாநில அரசு விரைவில் வெளியிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்டியலில் அருணாச்சல பிரதேச மாநிலமும் இணைந்துள்ளது. அருணாச்சல பிரதேச இளைஞர்களை அக்னிபத் திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பிற்கு தயார்படுத்துவதற்கான பயிற்சியை மாநில அரசு கொடுக்கும் என்றும், மாநிலத்தின் காவல்துறை, அவசர நிலை மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்கான ஆட்சேர்ப்பின் போது ஓய்வு பெற்ற அக்னி வீரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் முதல்வர் பெமா காண்டு அறிவித்துள்ளார்.